தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு விஎம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் லியோ ஜான்பால் இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிப்புல வித்தியாசமான கதைக்களத்துல கிரைம் ஜானர்ல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மார்கன். ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி ஒரு போலீஸா இருக்காரு. படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இவர் வந்து பாத்தீங்கன்னா விஷ ஊசியால பாதிக்கப்படுறாரு. இதனால காவல்துறையில இருந்து ஓய்வுல இருக்காரு. அதே நேரத்துல விஜய் ஆண்டனி மாதிரியே வேறொரு பெண் வந்து பாத்தீங்கன்னா விஷ ஊசியால பாதிக்கப்பட்டு உடல் முழுக்க கருப்பாகி கொலை செய்யப்படுறாங்க. இதை பாக்குற விஜய் ஆண்டனி அன்அபிஷியலா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு சென்னைக்கு போறாரு. அங்க சந்தேகத்தின் பேர்ல தமிழ் அறிவு அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணி விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த கொலை பண்ணது அவர் இல்ல அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. ஆனா அந்த தமிழ் அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பாக்குறாரோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற ஒரு திறமை இருக்கிறது தெரிய வருது. அப்போ தமிழ் அறிவினுடைய உதவியுடன் விஜய் ஆண்டனி இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி யாரை சொல்லுவோம் அப்படின்னா, விஜய் ஆண்டனிக்கு இந்த கிரைம் த்ரில்லர் வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னால அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சுல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா இந்த கேஸை கண்டுபிடிக்க போராடுறாரு. குறிப்பா இந்த கதாபாத்திரம் விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அவரும் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அதே போல அறிமுக நடிகர் வரக்கூடிய தமிழ் அறிவு கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய அஜய் விஜய் ஆண்டனிக்கு நிகரான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜய் தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா சித்தனுடைய சக்தி கிடைச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி நடக்காத ஒரு விஷயத்த தன்னுடைய ஆன்மா மூலமா பார்த்து இந்த ஹாலிவுட்ல வரக்கூடிய அந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது தொடர் கொலைகள், மர்மமான கொலைகள், அதெல்லாம் எப்படி நடக்குது, அதுவும் ஒரே பேட்டர்ல நடக்குது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துல இருந்தாலும் சீட் முனையில உட்கார்ற அளவுக்கு அந்த சுவாரஸ்யம் நிறைந்த காட்சிகள் அப்படிங்கிறது இல்ல. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த கேஸை விசாரிக்கிற அந்த கொலையை விசாரிக்கிற காட்சிகள் அப்படிங்கிறது படம் முழுக்க வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் காட்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கொலை பண்ணது யார் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தெரிய வரும். அது ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டாங்களோ, ரொம்ப அவசரப்பட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் இந்த படத்தினுடைய முடிவுல சொல்ல வர அந்த மெசேஜ், அந்த மெசேஜுக்கான ஒரு திரைக்கதையை இந்த படத்துல அமைச்சிருப்பாங்க. அது எல்லாமே வேற லெவல்ல ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருச்சு. இந்த படத்தினுடைய மியூசிக்கா இருக்கட்டும், ஒளிப்பதிவா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.